ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் நீயா காட்டுறாங்க. அவள் வந்து வெளியே நின்று அழுதுட்டு இருக்கா. ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் வாங்க ஒரே ஒரு தடவை மீட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னை நீங்கள் வீட்டுக்குள்ளே விட வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அங்கே பாடி கார்ட்ஸ்லாம் விடுற மாதிரியே தெரியல. ஆக்சுவலி இப்போ நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். அந்த நியூஸை தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் யாருமே விட மாட்டேங்கிறாங்க. அங்கே மழையும் பயங்கரமாக பேஞ்சிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா வேங் வந்துட்டு நானுன்னு ஒரு பொண்ணை தூக்கிட்டு வரேன். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட சிஸ்டர் இன்லா தான் போல். ஸோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஹீரோயின் இப்படி வெளியில் விட்டுட்டான். ஸோ அவளுக்கு ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் பேச ட்ரை பண்ணாலும் அவளை யாருமே விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படியே 4 இயர்ஸ் போகிறது. அப்படியே 4 இயர்ஸ் லேட்டர் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிளப்பில் தான் இருக்கான். அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, உன் ஒய்ஃபை நீ இன்னும் மீட் பண்ணலையா அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் ஹீரோயின் எங்கே இருக்கான்னு சொல்லி தேடிட்டு தான் இருக்கான் போல். ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறா, அவள் கண்டிப்பாக என்னை மன்னிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அப்படி தான் எனக்கு என்னமோ தோணிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அங்கே பார்த்தா மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அவள் மூவ்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது. நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டே இருக்கும் போது பார்த்தா அவள் கையில் ஒரு ப்ரைஸ்லெட் மாதிரி இருக்கு. அதை வந்து நம்ம ஹீரோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கொடுத்துருப்பான் போல். ஸோ அதை பார்த்துட்டு அது நம்ம ஹீரோயினாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே பார்த்துடுறா. ஸோ அவன் கண்ணில் மாட்டாத மாதிரி வேமாவை அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவோட பாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க போல். ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக இந்த நானும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து போகிறாங்க. இப்போ தான் தெரிய வருது, இந்த நானுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் போல். அது சிஸ்டர் இன்லா தான், இருந்தாலும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா. ஆனால் நம்ம ஹீரோக்கு அந்த விஷயம்லாம் தெரியல. ஸோ அங்கே போனால் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வந்திருப்பா போல். அப்போது நம்ம ஹீரோ 4 வருஷமாக நீ வரல, இப்போ ஏன் நீ வந்த அப்படின்னு கேட்கும்போது பாட்டி வந்துட்டு நீ பண்ண வேலைக்கு யார் தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம பாட்டிக்கு வந்துட்டு இந்த நானை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ஒன்றும் உங்களுக்காக வரல, நான் பாட்டிக்காக வந்திருக்கேன், நான் இப்போ பாட்டியை பார்த்துட்டேன், நீங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் போகிறா. அவள் திங்ஸு ட்ரெஸ் எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கும் போல். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் வீட்டுக்கு போயிருக்கா. ஸோ அங்கே போய் பார்த்தா ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மெமரிஸ் இருக்குது. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நானுக்கு வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து அவங்க ஹஸ்பண்டை ஒன்றும் பிடிக்கல, நம்ம ஹீரோவை தான் பிடிச்சிருந்துருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பா போல். அவள் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளை பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி ஆக்ஷன் போட்டு அவளுக்கு அபோஷன் அந்த மாதிரி சீன் போட்டிருக்கா. ஸோ அதை நம்பிட்டு தான் இந்த ஹீரோ ஓவராக பண்ணியிருப்பான் போல். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் மெமரியில் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறா. பார்த்தா அவளுக்கு ஒரு வீடியோ கால். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஒரு குட்டி பாப்பா இருக்கு போல். அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அவளுக்கு போன் மேரோ தேவை, அவள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கா போல். ஸோ அவகிட்ட பேசும்போது அந்த பொண்ணு கேட்குறா, அம்மா நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் நான் வேகமாகவே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டியானன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறா. அவனுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும் போல். அவன் சொல்கிறான், நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு மெதுவா வா, நான் இங்கே பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப போகும்போது அவன் டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்துட்டு இன்னும் இதில் சைன் பண்ண அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்கல, அவள் சைன் பண்ணிடுறா. அப்போது ஹீரோ இதில் காம்பன்சேஷன் பணம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அவளுக்கு தான் இப்போ பணம் தேவை இருக்குல்ல, அந்த குழந்தைய வந்து அவள் காப்பாற்றணும். ஸோ அதனால் அவள் ஓகே சொல்லிவிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்னடா இங்கே நடக்குது, அவள் எப்படி வேகமாகவே இதை ஒத்துக்கிட்டா, ஏன் என்கிட்ட ஏன் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன்னு கேட்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் அதை பற்றி எதுவுமே யோசிக்கலை. அப்புறம் திரும்ப நைட் போல் நம்ம ஹீரோ இந்த கிளப்புக்கு தான் போயிருக்கான். பார்த்தா திரும்பவுமே நம்ம ஹீரோயின் அங்கே டான்ஸ் பண்ணும் போல். அவள் மாஸ்கெல்லாம் போட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவள் வந்து அங்கே இருக்கும்போது எல்லா பசங்களையும் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். ஆனால் அவள் ஹீரோ கிட்ட மட்டும் போகல. ஸோ அவள் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு, நீ யார், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஏன்னு தெரில, உன் மாஸ்கை ரிமூவ் பண்ண, நான் உன் ஃபேஸை ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அதை நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஃபீல் ஆகுறதுனால தான் இந்த மாதிரி கேட்குறான் போல். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, இங்கே இருக்க
ரூல்ஸ் படி இந்த மாஸ்க்கை நான் ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவ அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோயின் அங்கே வந்துட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ என்ன நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ஒன்றும் உன்னை ஃபாலோ பண்ணல, நான் தான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்ல, நீ என்ன பண்ணால் எனக்கு என்ன, ஏன் நான் உன்னை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ரொம்பவே லேட் நைட் ஆகிருச்சு. நம்ம ஹீரோ நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறா. அங்கே போனால் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்கிறா நீங்கள் மேடமை கூப்பிட்ருக்கலாம், நம்ம வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுருக்கலாம், அவங்க இப்போது வந்துட்டு ரொம்ப லேட்டாக போயிட்டு இருக்காங்க, அது அவங்களுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்கு இருக்க கேரிங் கூட நம்ம ஹீரோக்கு இல்லை. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவெல்லாம் இன்னும் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, இந்த நானும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து பாட்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. நேற்று நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசின விஷயம் இந்த நானுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கும் போல். அவள் கேட்குறா என்ன உனக்கு இமெயிலில் திரும்ப ஃபீலிங்ஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவன் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவளுக்கு ஒரு வயிறு எரியுது போல். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் திரும்ப பாட்டியை பார்க்கறதுக்காக வந்திருப்பா போல். அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, நான் இப்போ சேஃபாக தான் இருக்கேன், நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, ஸோ ஒரு வெல்கம் பார்ட்டி தான் அரேஞ்ச் பண்ணணும், நான் இதுக்கெல்லாம் நீ பார்த்துக்கோ, அப்புறம் நீ எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்கன்ற விஷயம் தெரியல, அவங்க சைன் தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் லீகலாக அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கல, ஸோ அதனால் பாட்டிக்கு தெரியல. இவங்க பாட்டிக்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை பற்றி சொல்லவும் இல்லை. காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட அண்ணாவுமே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருக்காரு. அவர் ஆக்சுவலி கோமாவில் இருக்கார் போல், அவர் ஏதோ ஆக்சிடென்ட்னால. ஸோ அவரை பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃப் இங்கே பண்ணுறது எதுவுமே சரியா இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போது அங்கே அந்த நான் நீ திரும்ப வேங்கோட வாழ்க்கையில் வரணும்னு மட்டும் நினைக்காத, உனக்கு புரியுதில்ல அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அப்போது நம்ம ஹீரோயின் நீ நினச்சா கூட நான் வரமாட்டேன், எனக்கு தெரியும் ஹஸ்பண்ட் எப்படினாலும் எந்திரிக்க மாட்டான், அதனால தானே நீ இப்போது வேங்க பிடிச்சிட்டு இருக்க, அவனை நீ வச்சுக்கோ, யாருக்கும் தேவை கிடையாது, உனக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு உண்மையும் எனக்கு தெரியும், அப்போது நீ வேணும்னே அபோர்ஷன் தானே பண்ண வச்சேன், என்னை தள்ளி விடுற மாதிரி ஆக்ஷன் போட்டு, பிகாஸ் அது வேங்கோட அண்ணாவோட குழந்தையே கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனால் நீ இவ்வளோ சீப்புன்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டையும் சொல்லலை, ஏன்னா எனக்கு அது தேவை கிடையாது, நீ இப்போ உன்னோட புது ஹஸ்பண்ட் வர போகிறாருல, அவளை போய் ஃப்ளர்ட் பண்ணு, செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணு, என்கிட்ட இந்த மாதிரி மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வெல்கம் பார்ட்டி வைக்கணும்ல, ஸோ அதனால நம்ம ஹீரோ போயிட்டு அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். அதை பார்க்க நம்ம ஹீரோயின் ரொம்ப கார்ஜியஸாக இருக்கா. நம்ம ஹீரோவே பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. ஸோ இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத அந்த நான் மேலேருந்து பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அவள் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பார்த்தா நானோட ஃப்ரெண்டு ஒருத்தி நீ தான் போயிட்டல, இப்போ திரும்ப எதுக்கு வந்திருக்க, நானோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அசிங்கமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்கிட்டயே நீ ஓவராக பேசி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே நானும் நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வரான். பார்த்தா அவள் வேணும்னே நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்த ட்ரெஸ் மாதிரியே போட்டு வந்திருப்பா போல். ஸோ அதை பார்க்கும் போதே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்போது வேங் சொல்கிறான் 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நீ போய் வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த பார்ட்டியே எனக்காக நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு மனசில் யோசிச்சுட்டு ட்ரெஸ்ஸை அப்படியே கொஞ்சமாக கிழிச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் இது போதும் தானே, இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அங்கே பாட்டியும் வந்திருப்பாங்க போல். அவங்க சொல்கிறாங்க நீ எப்போ தான் திருந்த போறியோ, இந்த பார்ட்டியே ஆக்சுவலி ஈக்கானது தான், நான் எப்படி இதே ட்ரெஸ் போட்டு வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது நான் எனக்கு தெரியாது, இது நல்லா இருந்ததுன்னு நான் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ கிட்ட நீ உன் ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணி பழகு, அதுக்கப்புறம் நல்லா டான்ஸ் பண்ணுவான், நீங்கள் 2 பேரும் போய் டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் நீ இவ்வளோ டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போது நம்ம ஹீரோயின் ஐயோ என்ன அவன் கண்டுபிடிக்கிறான், அப்புறம் அந்த கிளப்பில் டான்ஸ் ஆட போடும் நான் தான் கண்டுபிடிச்சிட்டா பெரிய பிரச்சனை ஆகிரும், எனக்கு பணம் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேணும்னே டான்ஸ் தெரியாத மாதிரி நம்ம ஹீரோட காலில் மிதிச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா போல். அப்புறம் பாட்டியை திரும்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நம்ம ஹீரோயின் சேர்ந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வேகமாக அங்கேருந்து போயிடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் பாட்டிக்கு வந்திருப்பான் போல்.
நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவோட ஒய்ஃப்ன்ற விஷயம் அவனுக்கு தெரியல. ஹீரோயின் ரொம்ப அழகாக இருந்தவொடனே நீ இந்த பார்ட்டிக்கு என்னோட ஃபீமேல் கம்பெனியனை வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினும் வேணும்னே ஓகே சொல்லிடுறா. அப்புறம் உள்ளே பார்த்தா நான் கிட்ட அவள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா, நீ வந்து உன் மனசில் இருக்கிறத வேங் கிட்ட தெளிவாக சொல்லிடு. திரும்ப அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, உனக்கு அது புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுமே ஓகே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்துட்டு ஃபீமேல் கம்பேனியன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிடுது. அப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து அவன் பிடிச்சி இழுத்துட்டு வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ காரில் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை, நமக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுது இல்லை, நான் யார் கூட ஃபீமேல் கம்பெனியில் வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து அவன் நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. அங்கே பார்த்தா ஒரு ரவுடி வந்துட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது, இப்படி தான் ஆல்ரெடி நடந்திருக்கும் போல். நம்ம ஹீரோ வந்து அந்த நானை நம்பிட்டு ரோட்டில் விட்டுருக்கான் நம்ம ஹீரோயினை. ஸோ அப்போது அவளை தான் சேவ் பண்ணிக்கிட்டா போல். இப்போவும் அது மாதிரி தான் நடக்குது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனால் அங்கே நான் இருக்கா. அவள் வேணும்னே நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. அது நம்ம ஹீரோக்கு புரியுது. ஆனால் அவன் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, நான் வந்து என்னோட சிஸ்டர் இல்லாமல் மட்டும்தான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே நம்ம ஹீரோக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. ஸோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக ஓடி போய் பார்த்தா அந்த ரவுடிக்கு தான் ரொம்ப அடிபட்டிருக்கு போல். நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அடிச்சிட்டா போல். ஸோ நம்ம ஹீரோயின் சேஃபாக தான் இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறா. ஸோ காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நானே என்னை வந்து காப்பாற்றிப்பேன், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி ஹீரோயிசம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப இதாக பேசாதீங்க, பாஸ் வந்துட்டு அவனை ரொம்ப அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்துட்டு இவன் நமக்காக தான் இந்த மாதிரி பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறக்குள்ள நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து எழுப்ப ட்ரை பண்ணும்போது அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்கள் ஏன் பாஸ் எழுப்புறீங்க, நீங்கள் வந்து அப்படியே தூக்கிட்டு போங்க, அப்போ தான் உங்களுக்கு அவங்க மேலே பாசம் வரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த மாதிரி பண்ண போகிறான். ஸோ தவறி 2 பேரும் கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே எழுந்திரிச்சிட்டு நம்ம 2 பேருக்குள்ளே தான் எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லியாச்சுல, அப்படியே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, உனக்கு கொஞ்சம் கூட ஷேமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்த பார்ட்காக ஸ்டே கனெக்டட். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்.